ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் வந்து நம்ம வந்து சௌந்தர்யா அழுதது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, சௌந்தர்யா வந்து அழுதுருக்க வேணாம். பட் ஆனால் அந்த சிச்சுவேஷனை இன்னும் மெச்சூர்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கலாம். ஜெஃப்ரி சொன்ன மாதிரி. அதை தெரிஞ்சுக்கிட்டல மாற்றிக்கோ அப்படின்னும்போது ரயானா அதை அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாரம் நம்மளுமே இதை பற்றி பேசியிருக்கோம். சௌந்தர்யா பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். கொஞ்சம் இந்த வாரம் அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஜாக்லினும் வந்து அதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன ஆக்சுவலி ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன சொல்றது? அவங்க அந்த கேம்லேருந்து பண்ணுறத விட, ஒரு பர்சனலா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது. அங்க பண்றாங்க. பட் ஆனா சௌந்தர்யா வந்து அத வந்து அ ஒரு ஃப்ரெண்டா அவங்க பண்றாங்க. நம்ம அத கரெக்ட் பண்ணிட்டு செய்வோம் அப்படிங்கிறத விட, அவங்களே ஒரு காம்படிட்டரா வந்து ஓகே, அவங்களும் காம்படிட்டர் தான். அந்த ஹெல்த்தி காம்படிஷன் இருக்க வேண்டியது தானே, இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க ஒரு ஃப்ரெண்டா பண்றாங்கன்னும்போது, அத கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இவங்களுக்கு நல்லாருக்கும் கேம்ல. பட் ஆனா அவங்க மத்தவங்கலாம் எப்படி இவங்கள கார்னர் பண்றாங்களோ, அப்படிதான் ஜாக்லினும் பண்றாங்கன்னு ஒண்ணு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட ஒரு பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் சொல்ற மாரி இருக்கு. அவங்க கேம்க்கு அது யூஸ் ஆகும்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ எல்லாருமா சேர்ந்து டோட்டலா கார்னர் பண்ணும்போது சௌந்தர்யா டவுன் ஆயிட்டாங்க, அழறாங்க. ஜெஃப்ரியும் வந்து சமாதானப்படுத்துறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஜாக்லின் மட்டும் இன்னைக்கு டவுன் ஆகலையான்னு கேட்டா, கண்டிப்பா ஆனாங்க. அதுவும் வீக்கெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து திட்டு வாங்குறதே பழக்கமா போனதுக்கப்புறம், அப்புறம் வந்து இந்த வாரமும் வந்து அதே மாரி நடக்கும்போது கேர்ள்ஸ் சைட்லேருந்து வர்ஷினி வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பதில சொல்வாங்கன்னு பார்த்தா, அவங்க ஏனோ தானோன்னு ஒரு பதில சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ மஞ்சரி கிட்ட வந்து கேமரா போகுது. அந்த இடத்துல வந்து அந்த பஞ்சாயத்து நடக்கும்போது மஞ்சரி ஸ்ட்ராங்கா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா மஞ்சரியை எழுப்பி கேள்வியே கேட்கல. வர்ஷினிய மட்டும் எழுப்பி வந்து சேது சார் கேட்டாரு. ஏன்னா வர்ஷினி அந்த டாஸ்க்குள்ள மட்டும் ஒழுங்கா பண்ணாங்க. அகைன் பேக் டு ஃபார்ம் அவங்க வந்து சோஃபால உட்கார்றது, அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இந்த கேம்குள்ள இருந்துடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்குள்ள போயிட்டாங்க. ஸோ டாஸ்க்ல பண்ண அவங்க அந்த ஒரு டாஸ்க்குக்கு பண்ண அந்த ஜஸ்டிஃபையை கூட அவங்க வந்து வீக்கெண்டுக்கு பண்ணல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி மஞ்சரி எழுப்பி கேள்வி கேட்டிருந்தா மஞ்சரி அதை ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. மஞ்சரி அவங்க எழுப்பவே இல்ல சேது சார். இதுவும் பிபியோட பிளான் தான் ஒண்ணு. இதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அந்த பிரேக்ல பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு சைடா கேப்டன் நல்லா இருந்தது நல்லா இருந்ததுன்னு ஒரு சைடு போகும்போது, ஜாக்லின் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி டல்லா இருந்தது. ஏன்னா கேப்டனா அருண் நல்லா பண்ணாருன்னு ஒரு பக்கம் நானுமே ஒரு இடத்துல அருண் ஜெனின் கேப்டன்சின்னு போட்டிருக்கேன். அது எங்கன்னா அந்த வந்து கேர்ள்ஸ் வந்து டாஸ்க் பண்ணணும். அதாவது கேர்ள்ஸ் சைட்லேருந்து 2 பேர் சமைக்கும்போது கேர்ள்ஸ் ஃபுல்லா எழுந்து அந்த ஒரு பொசிஷன்ல நிக்கணும் அப்படின்னு ரயான் சொன்ன விஷயத்துக்கு ஜென்யூனா ஒரு டெசிஷன் அருண் எடுத்தது நானும் ஃபேர்ன்னு தான் சொன்னேன். பட் ஆனா தீபக், ஜாக்லின் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது, அருண் ஃபேராலாம் கண்டிப்பா இல்ல. அருணா தான் அந்த இடத்துல இருந்தாரு. தீபக்கா தான் இருந்தாங்க. ஜாக்லினா தான் அந்த சாரிய கேட்டுட்டு போனாங்க. ஸோ இது பியூர் வந்து பெர்சனல் அட்டாக் தான் பாய்ஸ் டீம்ல வந்து ஜாக்லினுக்கு. அது அருண் வைஸ் பிரின்சிபலா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல வர்ஷினி எடுத்த ஸ்டாண்ட கூட வீக்கெண்ட்ல எடுக்கல. வர்ஷினி நீங்க இப்படி கேம் ஆடினீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நீங்க வந்து என்ன சொல்றது? உங்களுக்கான அந்த ஒரு வோட்டிங் கிடைக்குமா? ஜனங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்த ரியாவே வெளில போயிட்டாங்க. நீங்க வந்து அந்த 2 டேஸ் மட்டும் அதாவது நீங்க திருப்பி சொல்றீங்களே பிரின்சிபலா இருந்தது நல்லா இருந்ததுன்னா, அது 2 நாள் டாஸ்க் மட்டும் தான். இங்க நீங்க வர்ஷினியா தான் கேம் ஆட முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இருந்துடலாம் அப்படின்னு திருப்பி நீங்க பேக் டு ஃபார்ம் போயிட்டீங்கன்னா, அது உங்க கேம ரொம்பவே பாதிக்கும். அப்போ ஜாக்லின் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம அவங்க திருப்பியும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு ஆகட்டும், இல்ல ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், நான் ஜாக்லின் சப்போர்ட்டர்லாம் இல்லங்க. ஆனா ஒரு விஷயம் தொடர்ந்து அந்த வீட்ல நடந்துட்டே இருக்கு அப்படின்னும்போது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நியாயத்துக்காவது நம்ம நிக்கணும் அப்படின்னும்போது, எனக்குமே ஜாக்லினுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த வீட்ல இல்லையோ அப்படின்னும்போது, அவங்க வந்து அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி வந்து அந்த கேம்குள்ள வராங்க. இந்த வாட்டி ரயான் கூட டவுன் ஆகுறாரு. ஒரு பிரேக்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த இடத்துலயும் வந்து ஜாக்லின் போய், "இல்ல ரயான் உன் கேம நீ ஆடுன்னு" இவங்களே டவுனா இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல போய் ரயான வந்து இவங்க தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னும்போது, அந்த ஒரு நல்ல குணம் வந்து ஜாக்லின் கிட்ட இருக்கு. யார் டவுன் ஆனாலும் பண்றது அப்படின்னு. ரியா வெளில போம்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் போனாங்க. அப்பயுமே போய் ஜாக்லின் வந்து பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேது சாரே சொல்வாரு, ஒருத்தவங்க வீட்ட விட்டு வெளில போயிருக்காங்க. அது கூட யோசிக்காம இவங்க சாக்லேட் பிரியாணிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாக்லேட் பிரியாணி வந்து ஆரம்பிச்சது உங்க பொண்ணு தான் சேது சார். சாக்லேட்ன்னு டாடி சாக்லேட்டுன்னு சொன்னோனே, நீங்களும் குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி குடுக்குற மாரி பண்ணீங்க. ஆயிரம் தான் அவங்க உங்கள டாடின்னு கூப்பிட்டாலும், நீங்க அவங்கள பொண்ணுன்னு ட்ரீட் பண்ணாலும், அவங்களும் ஒரு கோ கண்டஸ்டன்ட்ஸ் தான். என்ன சொல்றது? அவங்களையும் நீங்க வந்து கண்டஸ்டன்ட்டா தான் ட்ரீட் பண்ணுமே தவிர, நீங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை குடுக்கறதோ, இல்ல அவங்க செய்ற தப்ப மட்டும் கேட்காம இருக்கிறதோ சரியில்ல. ஆனா சௌந்தர்யாவோ, ஜாக்லினோ இல்ல இப்ப நீங்களுமே புடிச்சவங்க, பிடிக்காதவங்க அப்படிங்கிற மாரி கேம்குள்ள போறீங்களோ, ஆடியன்ஸ் கிட்ட ஒண்ணு பேசுறீங்க, அங்க உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒண்ணு பேசுறீங்க. ஸோ நீங்க மக்கள் செல்வனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள வந்து இந்த ஷோவ இன்ட்ரெஸ்ட்டா பார்க்க வைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த ஷோவ இன்ட்ரஸ்டிங்காவும், நியாயமாவும், ஃபேராவும் கொண்டு போனா நல்லாருக்கும் சேது சார். தேங்க் யூ.